Spice Tamil. ஹாய் வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ். ரொம்பவே டேஸ்டியாக நல்ல புசு புசுன்னு பூரி, கொஞ்சம் கூட கீரை ஸ்மெல்லே இல்லாத மாதிரி பாலக் பூரி, அப்புறம் சப்பாத்தியும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்ல டிஷ் இது. இதுக்கு நான் 2 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இது பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி 2-3 தடவை நல்ல தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இந்த கீரையை இப்போ சுடு தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க விட்டால் கலர் மாறிடும், அப்புறம் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்காது. இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கீரையை நம்ம தனியாக எடுத்துடலாம். கீரை இந்த மாதிரி வெளியில் எடுத்ததும் உடனே அதில் பச்சை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு கீரை கலர் மாறாமல் இருக்கும். நம்ம அப்படியே ஆறுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா க்ரீன் கலர் கொஞ்சம் லைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வாட்டி இதை கழுவியாச்சு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், பெரிய மிளகாயாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. நான் மாவுக்கும் சேர்த்து உப்பு இதிலேயே ஆட் பண்ணிக்கிறதுனால 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் நிறைய எடுத்துக்கலாம். நான் பேஸ்ட்டை சேர்க்கறதுனால இப்போ சேர்க்குறேன். நீங்கள் முழு இஞ்சி பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா கீரை அரைக்கும் போதே 1/2 இன்ச் இஞ்சி, 4-5 பூண்டு பல் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு கரண்டியில் 5 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா கை அளவு கூட எடுத்துக்கலாம். 5 கை அளவு கோதுமை மாவு எடுத்தோன்னா அதுக்கு 1 கை அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 5:1 கடலை மாவு கண்டிப்பாக சேருங்க. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம கீரை சேர்த்து சப்பாத்தியோ பூரியோ பண்ணும்போது கடலை மாவு சேர்த்தோன்னா நமக்கு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இதோட டைஜஷனுக்கு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். நமக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓமம் சேர்க்குற இடத்துல கருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஓமம் பொடியாக சேர்த்துருக்கேன். ஓமம் முழுசாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். மாவு பிசைறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக உப்பு தேய்ச்சிட்டு மாவு பிசைஞ்சோன்னா நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் அழகாக வரும். ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவில் ஏதாவது கட்டி இருந்தாலும் இப்படி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். முதல்ல இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கவர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி மாவு பிசைஞ்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடாக இருக்கு. பூரிக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக மாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது அழகாக உருண்டை பிடிச்சு நம்ம தேய்க்க போகிறோம். பூரி எப்பயுமே நம்ம தேய்க்கும் போது டஸ்டிங்க்கு மாவு சேர்க்க வேண்டாம். எண்ணெயில் தொட்டு நம்ம பூரி தேய்ச்சி பொரிச்சோன்னா நமக்கு பொரிக்கிற எண்ணெய் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். பூரி எப்படி சுடணும்னு பிகினர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மெதுவாக பூரி மாவை சைடில் இருந்து விடுங்க.
பூரி மாவு எண்ணெயில் போட்டதும் கரண்டி வச்சு பூரியை லேசாக இப்படி எல்லா பக்கமும் அழுத்தி விடலாம். இப்படி நம்ம செய்யும்போது பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பலாக வரும். இந்த நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மேக்ஸிமம் 30 செகண்டில் எடுத்துடலாம். நல்லாவே வெந்திருக்கும். பூரி நம்ம தேய்ச்சி பொரிச்சிட்டு இருக்கும்போது ஒருவேளை எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சுன்னா அந்த சூடான எண்ணெயிலேயே நம்ம பூரி பொரிக்கும் போது பூரியெல்லாம் கருகி போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலேயே 4-5 பூரி பொரிச்சதுக்கப்புறமா எண்ணெயோட டெம்பரேச்சர் கூல் ஆகிடும். திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீதி பூரியை பொரிக்கும் போது நமக்கு எல்லா பூரியும் ரொம்ப சரியாக வந்துடும். இதே மாவில் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். இந்த நேரத்தில் நமக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் தெரியும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டால் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். இப்போ 2 பக்கமும் ரொம்ப சூப்பராகவே வெந்துருச்சு. பாலக் பூரியோட பாலக் சப்பாத்தியும் ரெடி. உங்களுக்கு துளி கூட எண்ணெய் இல்லாமல் வேணும்னா எண்ணெயே இல்லாமல் கூட மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சப்பாத்தி சுடலாம். அதுவும் சாஃப்டாகவே வரும். பூரியும் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இதை சுட சுட கிழங்கோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக்கீரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் சத்து இருக்குது. அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு 2 வாட்டியாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாலக் பூரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பாலக் சூப் செஞ்சு குடிக்கலாம். ஆனால் இந்த பூரி சப்பாத்தி சாப்பிடும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு கீரையோட ஸ்மெல் இருக்காது. கலர் மட்டும்தான் க்ரீனாக இருக்கும். ஆனால் கீரை சாப்பிட்ற ஃபீலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனிமிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.